வெஜ்ஜி டயட் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த பிரபுன்னு ஒரு பையன். அதாவது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் மாஸ்டர். அந்த வெஜ்ஜி டயட் கொடுங்கன்றாங்க. நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அதை எடிட் பண்றதுக்கு டைம் இல்ல. மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல ட்ரை பண்றேன். ஒருவேளை நீங்க கிரவுண்டுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுல அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த பைசெப்ஸ், இது ஒரு பைசெப்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு கோட். இந்த பாருங்க, டைட் பண்ணி அப்படி மடங்குங்க, டைட் பண்ணி அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பைசெப்ஸ்க்கு செமையா இருக்கும். ஓகே, ரைட். காலையில வெறும் வயித்துல 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிடுறீங்க, பாத்ரூம் போறீங்க. வெறும் வயித்துல நீங்க கிரவுண்டுக்கு போய் கார்டியோ பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஒதுக்கி ஆகணும். 1 மணி நேரம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஒதுக்கி ஆகணும். ரைட்டு. அப்புறம் வீட்டுக்கு வரீங்க, முளைக்கட்டின பயிர் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க வந்தோடனே. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி, 3 சப்பாத்தி, 4 சப்பாத்தி. அது எண்ணெய் ஊத்தாம உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை தொட்டுக்கிறதுக்கு ஆயில் இல்லாம நீங்க ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, சட்னி மாதிரி. குறிப்பா அது கீரை சட்னியா இருந்தா ரொம்ப சிறப்பு. ஏதாவது ஒரு கீரை சட்னி. அப்புறம் பசிக்கிறதுக்கு உங்களுக்கு வயிறு நிறைய அளவுக்கு காய்கறி வச்சுக்கோங்க, அவிச்ச காய்கறி. உப்பு போட்டு மட்டும் வச்சுங்க, வேற மசாலா வேணாம், ஆயில் வேண்டாம். அப்புறம் காலைல சாப்பாடு முடிஞ்சா அடுத்து மதியத்துக்கு இடையில பசிக்கும் இல்லையா, அப்போ ஃப்ரூட் சாலட்டு எடுத்துக்கங்க. ஃப்ரூட் சாலட் இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன், சாப்பிடலாம், தப்பு இல்லை. ட்ரை ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க. மதியத்துக்கு அளந்து வச்சுக்கோங்க. 150 கிராம் இல்ல 200 கிராம், 250 கிராம் உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆயில் ஊத்தாத குழம்பு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ரொம்ப உரப்பு வேண்டாம். குறிப்பா ரொம்ப உரப்பு சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி காய்கறி. இந்த புரோட்டீன் காலையில புரோட்டீன் நீங்க சோயா பீன்ஸ் எடுத்துக்கங்க. சோயா சக்குன்னு சொல்லுவோம்ல, பட்டர் பீன்ஸ், அது எடுத்துக்கலாம். மதியத்துக்கு பன்னீர் பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர்ல நீங்க ஏதாவது ஒரு வெரைட்டி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா அதே தான் நைட்டுக்கு. சரிங்களா, ரைட்டு. அப்போ இந்த மதியத்துக்கு நைட்டுக்கு இடையில பசிக்கும் பார்த்தீங்களா, அப்பவும் ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க. ரொம்ப இனிப்பான பழம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப இனிப்பான பழம் சாப்பிட்டீங்கன்னா அவங்களோட பர்பஸ் ரொம்ப தள்ளி போகும். உங்க வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்ப 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 தள்ளி போகும். அதையும் பார்த்துங்க. ஸோ நீங்க இனிப்பை அறவே கூடாது. இனிப்பு போடாம என்னால் டீ சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா இனிப்பு போடாம டீ சாப்பிடுங்க, தப்பு இல்லை, பரவாயில்ல. வெறும் பால் சும்மா கொஞ்சமா ஊற்றிக்கிங்க. உங்களை பாலை கட் பண்ண சொல்லாது, கொஞ்சமா ஊற்றிக்கிங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, செம்ம ரிசல்ட் வரும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. குறிப்பா நண்பர்களே, ஃபேஸ்புக் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் எல்லாத்துக்கும் எனக்கு கமெண்ட்ல பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ண டைம்ல தயவுசெய்து யூடியூப்ல எனக்கு கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.